ஃபர்ஸ்ட்டு ஆப்பத்துக்கு அரைக்கலான்னு பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் சரி அரிசியில அரைக்கணும். ராகில ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ராகி மாவுல ஆப்பம் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட அளவுகள் எல்லாமே கம்மிங் சாட்டர்டே வர லாங் வீடியோல ஷேர் பண்றேன். இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்துட்டு கடலைக்கறி நல்லாயிருக்கும். தேங்காய் பாலும் நல்லாயிருக்கும். நான் கடலைக்கறியே வச்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோனே லஞ்ச் வேலைய ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா லஞ்சுக்கு வந்து தக்காளி ரொம்ப டேஞ்சர் ஜூன்ல போயிட்டு இருந்துச்சு. அதனால தக்காளி சோறு பண்ணிக்கலாம். கூடவே வந்து மசால் வடை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டே அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி சாதத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. ஆஸ் யூசுவல் எப்பயும் பண்ற மாரி தான் தக்காளி சாதம் பண்ணியிருந்தேன். ஆனா நான் தக்காளிய மட்டும் லைட்டா பல்ஸ் விட்டுட்டு அதோட சேர்த்து பண்ணியிருந்தேன். தக்காளி வந்து எடுத்து வைக்காம அப்படியே சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலா எல்லாமே தாளிச்சு விட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி குக்கர க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அந்த கேப்ல வந்து மசால் வடைக்கு பருப்ப மட்டும் அரைச்சு வச்சுட்டு போயிருந்தேன். கரெக்ட்டா மணி ஆயிடுச்சு. பாப்பாவ கூட்டிட்டு வரதுக்கு. அவள கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் சேர்த்துட்டு வடையும் சூடா பொரிச்சு எடுத்துட்டு லஞ்ச் சூப்பரா சாப்பிட்டாச்சு.